ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு USA, UK, எம்டர்க் அக்கௌண்ட் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு போயிட்டு சேட் பண்ணிங்க அப்படின்னா அக்கௌண்ட்டுடைய ப்ரைஸ் எவ்வளோ, அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணுங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். நம்மக்கிட்டே ப்ராக்ஸியும் வந்து இருக்குது, அவைலபிள் இருக்குது. அக்கௌண்ட்டும் சரி ப்ராக்ஸும் சரி ரொம்ப சீப்பான ப்ரைஸில் கிடைக்கும். எம்டர்க்கில் ஒர்க்கு வந்துட்டு தான் இருக்குது. வேணுங்கிறவங்க அந்த நம்பருக்கு தனியாக சேட் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு மேற்கொண்டு என்ன தகவலோ சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்வே தான். ஃபுட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே கொடுத்துருக்காங்க. இது வந்து மொத்தம் 30 ஹிட்டு காமிக்குது. $1 ரிவார்டு, 60 நிமிஷம் டைம் கொடுத்துருந்தாங்க. ரிக்வஸ்டர் பேர் பார்த்தீங்கன்னா E&C லேப். ஓகே, இப்படி வேணால் சொல்லலாம். E&C லேப் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு வந்து மொத்தமாகவே 16 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சர்வே லிங்க் வந்து இங்கே லிங்க் அப்படிங்கிறதுல கொடுத்துருக்காங்க. ஸோ சர்வே லிங்க்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கன்சர்ன்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சர்வேலையும் வர்றது தான். சர்வே எதை பற்றி, எவ்வளோ நேரம் டைம் எடுத்துக்கும், எவ்வளோ ரிவார்டு தருவோம், இதில் ஏதாவது செக்யூரிட்டி கொஸ்டின் இருக்கா இல்லையா, எல்லாமே டீட்டெயில்ஸ் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை படித்து பார்த்துட்டு கீழே வந்து ஐ கன்சர்ன்ட் டு பார்ட்டிசிபேட், நான் இதெல்லாம் வந்து ஏற்றுக்கிட்டு நான் வந்து சர்வே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கறது. நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து என்ன, இது எந்த அக்கௌண்ட்டில் செய்ய முடியும்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் அக்கௌண்ட்டில் தான் செய்ய முடியும். இது இந்தியன் சர்வே, ஸோ இந்தியன் மட்டும்தான் செய்ய முடியும். ஆர் யூ அண்ட் இந்தியன் சிட்டிசன்? எஸ் கொடுத்துருங்க. இந்தியாவெல்லாம் இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ் கொடுத்துருங்க. ஸோ இங்கே வந்து in this passage you will be asked about your thoughts and opinions about your caste, ஜாதி, ட்ரைப் அப்படின்னு சொல்லிட்டு ஜாதி பற்றி கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து அந்த ப்ளீஸ் ஆன்சர் பேஸ்ட் ஆன் வாட் யூ ஃபீல், பிலீவ், யுவர் ஹானஸ்ட் ரெஸ்பான்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் டு அஸ். ஸோ இந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் கீழே வந்து அக்ரி, டிஸ்அக்ரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. மை caste is determined at my birth. என்னோடய பிறப்புனால என்னோடய கேஸ்ட்டை வந்து டிட்டர்மைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அக்ரி கொடுத்துட்றேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ரேண்டமாக கிளிக் பண்ணுறது இருக்குது. ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களே போட்டிருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்து கவனமாக செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஐ ஆம் பேயிங் அட்டென்ஷன், ஸோ ஐ வில் செக் சம்வாட் டிஸ்அக்ரி. பார்த்தீங்களா, இந்த மாதிரி செக்யூரிட்டி கொஸ்டின் தான் மேக்ஸிமம் சில சர்வேல கேட்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், அதை வந்து பார்க்காமே வந்து ஏதோ ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம கொடுத்துருவோம். ஸோ இங்கே என்ன கிளிக் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சம்வாட் டிஸ்அக்ரி, இதை தான் கிளிக் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம அதுக்கு பதிலாக வேறு எதாவது கிளிக் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சர்வே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு மற்றதெல்லாம் வந்து நீங்கள் ரேண்டமாக கிளிக் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ஒரு கொஸ்டின் மட்டும் நம்ம வந்து அவங்க கேட்குறது மட்டும்தான் கிளிக் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ இந்த இடத்துல வந்து இது எதை பற்றி இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்படிங்க சொல்லிட்டு மேலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது கீழே வந்து அதுக்கு உண்டான ஆன்சர் நம்ம என்னென்ன கொடுக்கணுங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் வந்து அதே மாதிரி பே அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. சூஸ் சம்வாட் டிஸ்அக்ரி, இங்கேயும் வந்து அதே சம்வாட் டிஸ்அக்ரி டு ஷோ தட் யூ ஆர் பேயிங் அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள் விஷயந்தான். நீங்கள் வந்து Ctrl F அமுத்திட்டு அக்ரின்னு கொடுத்தீங்கன்னாவே கொஸ்டின்லேயே வந்து சில அது எந்த கொஸ்டின் வந்து கிளிக் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா அந்த கொஸ்டின் வந்து ஹைலைட் ஆகும். இந்த எல்லோ கலரில் எதில் எல்லாமே ஹைலைட் ஆகும். கொஸ்டின்லேயும் எது ஹைலைட் ஆகுதோ அதுதான் வந்து செக்யூரிட்டி கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா
அக்ரிங்கிறது வந்து நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். மற்ற எல்லாமே ஹைலைட்டாக இருக்குது, இதுவும் ஹைலைட்டாக இருக்குது. மற்ற கொஸ்டினில் எதுவுமே வந்து அந்த மாதிரி ஹைலைட் ஆகலை, இதில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஹைலைட் ஆகிருக்கு. ஸோ அதனால் இதை மட்டும் நம்ம வந்து பார்த்து கரெக்டாக சூஸ் பண்ணி செய்யணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து அடுத்த கொஸ்டினில் இந்த மாதிரி கேட்கல. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் ரேண்டமாக கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு எக்ஸ்டென்ஷனும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்கு, ஆனால் அது தேவைப்படாது. நம்ம சும்மா வந்து டைப் பண்ணி நம்ம ஃபைன் பண்ணாலே மேக்ஸிமம் வந்து எல்லோ கலரில் ஹைலைட் ஆகிரும், அதுவே போதுமானது தான். அதனால் வந்து இது தேவைப்படாது அந்த எக்ஸ்டென்ஷன். ஓகேங்களா? ஸோ நான் அடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துட்டே வரேன். ஸோ இங்கே வந்து ஒரு கன்சிடர் யுவர் செல்ஃப் பி எ வெஜிடேரியன். நீங்கள் வெஜிடேரியனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எஸ்ன்னே கொடுத்துருங்க. ஏன்னா வந்து வெஜிடேரியன் பற்றி தான் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் வெஜிடேரியனான்னு கேட்குறாங்க. பீயிங் எ வெஜிடேரியன் இஸ் இம்பார்ட்டன்ட் டு மீ. அக்ரி. ஐ ஒன்லி ஈட் அ பியூர் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இஃப் ஐ கேன். அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா ஸ்ட்ராங்லி அக்ரி. அப்புறம் ஐ டோன்ட் மைண்ட் ஈட்டிங் நான் வெஜிடேரியன் ஃபுட் சம்டைம்ஸ் சம்வாட் அக்ரி. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டே வாங்க. இதுலேயும் வந்து சில கொஸ்டின்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. நான் வந்து அப்படியே பார்த்துட்டு படிச்சுட்டு தான் வந்துட்டுருக்கிறேன். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து ரேண்டமாக கிளிக் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேவர் ஆப்போஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப்பில் இருக்குது. அது மேலேயும் வந்து படித்து பார்த்துக்கோங்க. ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் வந்து நம்ம அதை கிளிக் பண்ணுற மாதிரி கொடுக்க வாய்ப்பு இருக்குது, நம்ம பார்த்துப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்களா, ஷோ யூ ஆர் பே அட்டென்ஷன் பை சூஸிங் ஸ்லைட்லி ஃபேவர். ஓகே, ஸ்லைட்லி ஃபேவர் அப்படிங்கிறத கிளிக் பண்ண சொல்கிறாங்க. இங்கே தான் இருக்குது ஸ்லைட்லி ஃபேவர். ஸோ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய செக்யூரிட்டி கொஸ்டின்ஸில் சர்வேல கேட்டுகிட்டே இருப்பாங்க. நம்ம வந்து அது கவனிக்காமல் செஞ்சாலே மேக்ஸிமம் அதிலே ரிஜெக்ஷன் ஆயிரும். இதை வந்து நீட்டாக போட்டிருக்காங்க, படித்து பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும். ஸோ வந்து அடுத்தது பேசிக்காக கேட்குற கொஸ்டின் தான், நீங்கள் அதை கொடுத்துடலாம். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கோம். ஸோ தமிழ்நாடு என்ன ரிலீஜியன் என்ன மதம் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து கேஸ்ட்டு, என்ன கேஸ்ட்டு, பிசியா, எம்பிசியா, எஸ்சியா. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க கேட்குறாங்க. ஸோ வந்து நான் என்ன கேஸ்ட்டோ நான் அதை கொடுத்துட்றேன். நம்ம ஜெண்டர் என்ன, மேனா உமனா இந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஹவுஸ் ஹோல்டு இன்கம் அது என்னங்கிறத கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து கிராஜுவேட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன் அப்படிங்கிறத. ஸோ இங்கே வந்து என்ன கேஸ்ட்டு, அதாவது பிராமினா, சத்ரியாவா, வைஸ்ரியாவா, அப்புறம் வந்து ஷெட்யூல்டு ட்ரைப்ஸா, அதர் பேக்வேர்ட் கிளாஸா, ஓபிசியா, ஜென்ரல் தான் நமக்கு வரும். இப்போ எனக்கு வந்து ஜென்ரல் தான் வரும். ஓபிசிங்கிறவங்களுக்கு வந்து அதர் பேக்வேர்ட் கிளாஸ் அப்படிங்கிறத கொடுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து அர்பன் ஏரியா, நம்ம எந்த சிட்டியில் வந்து இருக்கிறோம், அதாவது எந்த ஏரியாவில் வந்து இருக்கிறோம்,
ரூரல் ஏரியாவா, செமி அர்பன் ஏரியாவா, அர்பன் ஏரியாவான்னு கேட்குறாங்க. ஸோ அதை சூஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் வந்து போஸ்டல் கோடு, நம்ம என்ன போஸ்டல் கோடில் இருக்கோமோ அந்த போஸ்டல் கோடு கேட்குறாங்க. அதை வந்து நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணிக்குவோம். கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஏஜ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஏஜ் என்னங்கிறத கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து caste based reservation not sure அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ என்ன ஏதாவது ஃபீட்பேக் இருக்கா அந்த சர்வே பற்றி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபீட்பேக் வந்து எதுவும் இல்லை, நைஸ் சர்வே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ இங்கே கோடு வந்துருச்சு. இந்த கோடை வந்து நம்ம காப்பி பண்ணிவிட்டு அங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ண வேண்டியதுதான். இங்கே நெக்ஸ்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா இந்த சர்வே வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. 10 நிமிஷத்தில் தான் வந்து முடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்களும் அந்த சர்வே வந்து இந்தியன் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெக்ஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.